மாதத்தை எப்படி அதோடைய எண்டு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பிறைகள் இருக்குல்ல, ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒவ்வொரு வடிவத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 7 நாள் பார்த்தீங்கன்னா பிறை வந்து பாதி வர்ற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஷேப் மாறிட்டே வரும். 2வது 7 நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வந்துடும். 3வது 7 நாள் வந்து தேய ஆரம்பிக்கும். கடைசி 7 நாட்களில் பார்த்தீங்கன்னா அது வந்து தேய்பிறை வந்து ரொம்ப சுருங்கி போயிட்டுருக்கும். அதோடைய லாஸ்ட் ஸ்டேஜ் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து அந்த யாசின் சூறாவில் வந்து அல்லாஹ் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்னா, சந்திரனுக்கு நாம் பல்வேறு நிலைகளை ஏற்படுத்தியுள்ளோம். எதுவரை என்றால் சந்திரனுக்கு வளர்ந்து தேயக்கூடிய பல ஸ்டேஜ்களை நான் ஏற்படுத்தியிருக்கோம். எது வரைக்கும் அந்த ஸ்டேஜ் வரும் அப்படின்பார். அந்த ஸ்டேஜுடைய கடைசி கட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இறுதியாக உலர்ந்து வளைந்து போன பேரிச்ச கொம்பு போல் அது ஆகிவிடுகிறது. அந்த சந்திரன் எப்படி ஆகிரும்னா, உலர்ந்து வளைந்து அந்த பேரிச்சம் கொம்பு இருக்குல்ல, அந்த பேரிச்சம் கொம்புங்கிறது ரொம்ப வெறும் ஒரு கோடு அளவு தான் இருக்கும். அதை விட அந்த மாதிரி வந்து பிறை வந்து ஆயிருதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு பேர் என்னது, உர்ஜூனில் ஹதீம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரானில் சொல்கிறான். அப்போ இந்த உர்ஜூனில் ஹதீம்ங்கிற அந்த ஷேப்பு வரைக்கும் ஆயிரும்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இதில் கணக்கு பார்த்துருக்காங்கன்னா, அதான் சொல்கிறேன் இல்லைங்க, இந்த 22 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கு சொல்கிறாங்க. மீதி 7 நாட்கள் ரசூல் எப்படி பார்ப்பாங்கன்னா, அந்த பிறை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துக்கிட்டே வருவாங்க. பார்த்துட்டு வரும்போது அது 29 நாள் கொண்ட ஒரு மாதமாக அந்த மாதம் இருந்தால், 28வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த உர்ஜூனில் ஹதீமுங்கிற அந்த ஷேப் வந்து தெரியும். அது கிழக்கில் சுபு நேரத்தில் தெரியும். கிழக்கில் ஃபஜ்ர் தொழுகைக்கு நீங்கள் கிளம்பும்போது 5 மணின்னு அந்த மாதிரி வாக்கில் அது வந்து ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அது வந்து தெரியும். அந்த பிறை வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு மெலிசா பெற நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் பல தடவை வந்து மேற்கில் பார்த்துருப்பீங்க. மேற்கில் இவங்க காமிப்பாங்க இல்லையா, 3ஆம் பிறை தான் முதல் பிறைன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த பிறையை பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காக இருக்கும். அதே ஒரு வாட்டி நீங்கள் சுபு தொழுகைக்கு போகும்போது ரோட்டில் நின்று வெளியே பாருங்கள், கிழக்கில் பாருங்கள் அப்படியே மெலிசாக இருக்கும். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அப்படியே ஒரு சிலிர்க்கும். ஏடா அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இவ்வளோ, அந்த பிறையை பார்த்தீங்கனாலே நமக்கு ஒரு மாதிரியாக பண்ணும். அந்த என்னமோ அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி வந்து நம்ம பார்க்குற மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் வரும். அப்போ அவ்வளோ ஒரு மெல்லிசான ஒரு கீற்று மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு பென்சிலில் ஒரு கோடு போட்டால் எப்படி இருக்குமோ அது ஷேப் இருக்கும். அந்த ஷேப்புக்கு அடுத்த நாளே நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க, அடுத்த நாள் இதுக்கு அடுத்த இந்த பிறை வந்து கண்ணில் தெரியாது அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு அடுத்த நாள் வர்றதில்ல, அது வந்து அந்த மாதத்துடைய கடைசி நாள். அல்லாஹ் பாருங்க எவ்வளோ அட்வான்ஸாக நம்ம கற்றுக் கொடுக்குறான். நம்ம கடைசி நாளை வந்து திக்கு திணறி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாள் முன்னாடியே அல்லாஹ் சொல்கிறான், இது கடைசியாக உனக்கு கண்ணில் தெரியும், இதுக்கு அடுத்த நாள் உன் கண்ணில் தெரியாது, அது மாதத்துடைய கடைசி நாள், அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து ஃபஸ்ட்டு நாள் நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே வந்து 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதம் வந்ததுன்னா அது எப்படி தெரியும்னா, 29வது நாள் வரைக்கும் என்ன தெரியும், அந்த ஒரிஜினல் ஹதீம் வந்து 29 நாள் தெரியும். இதே 29 நாட்கள் கொண்டது அந்த ஒரு மாதமாக இருந்தால் 28வது நாள் ஒரிஜினல் ஹதீம் தெரியும், 29வது நாள் வானத்தில் ஒன்றுமே தெரியாது. அதே 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதமாக அது இருந்தால் 29வது நாளும் ஒரு ஒரிஜினல் ஹதீம் தெரியும், அதுக்கு அடுத்த நாள் தான் ஒன்றும் தெரியாமல் போகும். இப்போ இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிறைகளை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க, நிச்சயமாக அல்லாஹ் பிறைகளை தேதிகளாக ஏற்படுத்தியுள்ளான். எனவே அவற்றை கவனிப்பதை கொண்டு நீங்கள் நோன்பு வையுங்கள். எனவே அவற்றை கவனிப்பதை கொண்டே நிறைவையும் செய்யுங்கள். அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் நோன்பு வைங்க, அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் நிறைவும் பண்ணுங்க. அவை உங்கள் மீது மறைக்கப்பட்டால் கணக்கை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். மாதம் என்பது 30ஐ விட அதிகமாவதில்லை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறேன். இந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா, நம்ம என்ன நினச்சிக்கிறோம், மேகமூட்டமாக இருந்தால் கிடையாது. 29 நாள் உங்கள் கண்களுக்கு கல்ல காட்டுவான், 30வது நாள் காட்ட மாட்டான், அது இயற்கையாகவே அதை மறைஞ்சிரும். அப்போ 30வது நாள் நீங்கள் முடிவு பண்ணிங்க அதுதான் லாஸ்ட் நாளுன்ட்டு. அதே 28 நாள் நீங்கள் பிறைய பார்த்தீங்க, 29வது நாள் உங்கள் கண்ணை விட்டு அது மறைஞ்சிருச்சு, அது வராது, அது வந்து அமாவாசை, அது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய முதல் நாள் நீங்கள் வந்து அடுத்த மாதத்துடைய முதல் நாளும் நீங்கள் கவுண்ட் வச்சிங்க. அந்த கவுண்டிங்கை நிறுத்திடணும். 28வது நாள் ஒரிஜினல் ஹதீமை பார்த்துட்டோம், அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறோம் பிறை கண்ணுக்கு தெரியல, அப்போ கவுண்டிங்கை முடிச்சிடணும், இது மாதத்துடைய கடைசி நாள் அப்படின்னு. 29வது நாள் வந்து பார்க்குறோம் ஒரிஜினல் ஹதீம் தெரியுது,
அப்போ அதோட கவுண்டிங் முடிஞ்சு 29 இருந்துச்சுன்னா 30க்கு மேலே போகாதுல்ல. இப்போ அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 30 தாண்டிலாம் கவுண்டிங் கிடையாது, இதுக்குள்ளேயே முடிஞ்சு 29 30 இது ரெண்டுல ஒன்று தான், 30 தாண்டிலாம் ஒரு கவுண்டிங் கிடையாதுங்கிறது இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. அப்போ இந்த அடிப்படையில் வந்து நாம் பிறை பார்த்தோம்னா குர்ஆன் ஹதீஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த செய்திகளோட பொருந்தி போகக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்குது. அதே மேற்கில் பார்க்கக்கூடிய இந்த வழிமுறை பார்த்தீங்கன்னா அடிப்படை ஆதாரமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. இதில் ஏகப்பட்ட சிக்கலும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த முறையில் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் பூரா ஒரு நாளில் வந்து கவர் ஆகும். 24 மணி நேரத்தில் முழு உலகத்தையும் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும். உலக மக்கள் வந்து 24 மணி நேரத்தில் இஸ்லாமிய மாதத்துடைய தேதிகளை வந்து அடைய முடியும்.